உங்களுடைய லைஃப்ல நீங்க ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கிறீங்கன்னு வைங்க, அது உங்க பிசினஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பர்சனல் லைஃப் சம்மந்தமா இருக்கலாம். அந்த டிசிஷன் ஒட்டுமொத்த ஃபேமிலியோ இல்ல ரிலேஷனோ இல்ல வெளியாட்கள் யாராவது எதிர்த்து பேசியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல எந்த ஒரு கேள்வியும் கேட்காம நான் உன் பக்கம் இருக்கிறேன், நீ எடுக்கிற டிசிஷன் சரிதான் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக சப்போர்ட்டிவா நிக்கிற ஒரு ஃப்ரெண்டாவது உங்க லைஃப்ல இருக்காங்களா? அப்படி இருந்தா கீழே கமெண்ட்ல அவங்களோட நேமை மென்ஷன் பண்ணுங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ரொம்ப அரிதானது இல்லையா? ஆனா இஸ்லாமிய வரலாற்றில் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நிஜமாவே இருந்திருக்குது. உலகமே எதிர்த்த போது ஒரு கணமும் யோசிக்காம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிய ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யானை ஆண்டுல பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2.5 வருஷம் கழிச்சு தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பிறக்கிறாங்க. 2 பேருமே சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. இவர் குறைஷி கோத்திரத்தின் பனு தைம் கிளையை சேர்ந்தவர். இஸ்லாத்திற்கு முன்னாடி இவருடைய இயற்பெயர் அப்துல் காபா அப்படின்னு இருந்தது, அதாவது காபாவின் அடிமை. இஸ்லாத்தை தழுவிய பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல்லா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க, அதாவது அல்லாஹ்வின் அடிமை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அபூபக்கர் அப்படின்றது இவருடைய இயற்பெயர் இல்லை, அதாவது இவருடைய பையனுடைய பேர் பக்கர்னு இருந்துச்சு. அபு அப்படின்னா தந்தை, அதாவது பக்கரின் தந்தை, அதை தான் வழக்கத்துல அபூபக்கர் அப்படின்னு வந்துச்சு. சித்திக் அவருக்கு வழங்கப்பட்ட பட்டப்பெயர், அதாவது உண்மையாளர் அப்படின்றது அதுக்கு அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெஹராஜ் பயணம் சென்ற போது அதை மக்கா மக்கள் கிட்ட சொல்றாங்க. ஆனா ஒட்டுமொத்த மக்கா மக்களும் அதை நம்ப மறுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கேலி செய்யறாங்க. ஆனா அந்த டைம்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எந்தவித சந்தேகமும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி சொல்லியிருந்தா அது முற்றிலும் உண்மைதான் அப்படின்னு உறுதியா சொன்னாரு. நபி அவர்களின் இந்த அதிசய பயணத்தை அவர் ஒரு நொடி கூட சந்தேகம் கொள்ளாம நம்பியதால் மட்டும்தான் அவர் மீது வைத்திருந்த அசையாத உண்மையினாலும் நபிகள் நாயகம் அவர்களே அவரை சித்திக் அப்படின்னு அழைத்தார்கள். இந்த 2 பெயர்களும் இணைச்சுதான் அவரை வரலாற்றில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு அழைக்கப்படுகிறார். நபி அவர்களுக்கு முதல் வஹி வந்த பிறகு அவங்க இஸ்லாமிய அழைப்பை ரகசியமாக தொடங்கினாங்க. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சந்திச்சு, அல்லாஹ் ஒருவனே, அவனை எதை கொண்டும் நீங்க இணை வைக்க கூடாது, நான் அவனுடைய தூதன் அப்படின்னு சொன்னபோது அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம கொஞ்சமும் தயக்கமும் இல்லாம நபி அவர்களின் அழைப்பை கேட்ட உடனே, நீங்க அல்லாஹ்வின் தூதர் அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன், நீங்க சொல்றது அத்தனையும் உண்மைதான் அப்படின்னு சொல்லி உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு. இப்படிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்புறம் ஆண்களிலேயே முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு.